ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காட்ஜிலா எக்ஸ்காம் த நியூ எம்பையர் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ மூவியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லி ரெண்டுத்தையும் பிரித்து பார்த்துரும். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவ்ஸுக்கு வந்தோன்னா, இது வரைக்கும் வந்த மாஸ்டர்ஸ் மூவிலே இந்த மூவியில் தான் அதிகமான மாஸ்டர்ஸை இறக்கி விட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம காங், காட்ஜிலா, ஷீமோ, அப்புறம் ஸ்கார்கிங் மற்றும் சில பல எப்படி சொல்கிறது மான்ஸ்டர்ஸ் இந்த மூவியில் வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் இது வரைக்கும் அந்த மூவிலேயே இது வரைக்கும் மாஸ்டர்ஸ் மூவிஸ்லேயே இதில் தான் அதிகமான மான்ஸ்டர்ஸை இறக்கி விட்டு இருக்கிறாங்க. அத்தனை மான்ஸ்டர்ஸுக்கும் ஸ்க்ரீன் டைம் கொஞ்சம் கம்மி தான். பட் இத்தனை மான்ஸ்டர்ஸையும் இந்த மூவியில் காமிச்சிருக்கிறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயம் தான் சொல்லணும். அதை தாண்டி இந்த படம் ஒரு காங் ஃபேனாக நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு காங் ஃபேன் இல்லை ஒரு காட்ஜிலா ஃபேனாகவே இருக்கட்டுமே, இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒரு காங் ஃபேனாக மாறுவீங்க. அந்த அளவுக்கு காங்குக்கு எக்கச்சக்கமான சீன்ஸை பார்த்தீங்கன்னா செதுக்கி வச்சுக்கிறாங்க. லிட்ரலி நிறைய இடங்களில் கூஸ் பம் மூமெண்ட் தாங்க. அந்த அளவுக்கு படத்தில் காங்கோட அந்த எப்படி சொல்கிறது வேற லெவலில் காங்கு பார்த்தீங்கன்னா சிறப்பாக காமிச்சிருக்காங்க சொல்லலாம். ஸோ படத்தில் ஹியூமன் சைட் ஆஃப் போர்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஓகேவே பார்த்தீங்கன்னா இருந்ததுன்னு சொல்லலாம். ஹியூமன்ஸுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன் டைம் கொடுக்க பார்த்துருக்காங்க. பட் மோஸ்ட்லி மான்ஸ்டர்ஸுக்கு தான் அதிகமான ஸ்க்ரீன் டைம் இருக்குது. ஸோ ஹியூமன்ஸுக்கு அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டைம் வந்துட்டு போகும். ஸோ இதை தாண்டி படத்தோட விஎஃப்எக்ஸ், சவுண்டு, மியூசிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். ரொம்ப பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் அந்த விதத்தில் எந்த குறையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம். ஸோ இதை தாண்டி ஸ்டோரி வைஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்டோரி கொஞ்சம் சிம்பிள் தான். ஸோ அடுத்து என்ன நடக்குங்கிறது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு அடுத்து இதுதான் நடக்க போகுது, இப்படி தான் முடிய போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் அது எனக்கு தெரிஞ்சு பெருசாக படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் வராது. ஸோ நல்லா இருக்கும். ஸோ இந்த சீன் வரதான் போகுதுன்னு தெரிஞ்சாலும் பட் அந்த சீன் உங்களுக்கு வேற லெவலில் ஒரு கூஸ்பம் கொடுக்கும். ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் இந்த மூவியோட டீமை. ஸோ இதை தாண்டி மூவியில் நிறைய பாசிட்டிவ் இருக்க தான் செய்யுது. பட் அது எல்லாத்தையும் நிறைய சொல்ல முடியாது. ஸோ இப்போதைக்கு நெகட்டிவ் சைடும் வருவோமே. நெகட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய நெகட்டிவாக எனக்கு பட்டது இந்த படத்தோட வில்லன் ஸ்கார்கிங். ஸோ அவரை இந்த படத்தில் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் படத்தை பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்கார்கிங்கை கிட்டத்தட்ட வீக்காக தான் காமிச்சிக்கிறாங்க. ஸோ அவரை வந்து ஷீமோவை வந்து கண்ட்ரோல் பண்ணி காங்கை பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்களே தவிர்த்து அவர் இறங்கி அந்த காங்கை டிஃபீட் பண்ணுற மாதிரி எந்த சீக்வன்ஸும் அமையலை. ஸோ எப்படி சொல்கிறது ஸ்கார்கிங்கை வந்து கொஞ்சம் வீக்காக தான் காமிச்சிக்கிறாங்க. ஃபைனல் கிளைமேக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்கார்கிங் ஏதோ சண்டை மாயறதுக்கே தடுமாறுற மாதிரி பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. லிட்ரலி கிங்கு மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க ஓப்பனிங்கில். பட் அந்த கிங்க்கான ஒரு வேல்யூங்கிறது ஸ்கார்கிங்க்கு கொடுக்கப்படலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்கார்கிங்கை வந்து வீக்காக காமிச்சிட்டாங்க. அது எனக்கு இன்னும் ஒத்து வரலேன்னு தோணுச்சு. இதை தாண்டி இந்த படத்தில் காட்ஜிலாவுக்கான ஸ்க்ரீன் டைம் ரொம்ப கம்மி. நீங்கள் ஒரு காட்ஜிலா ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த படத்தில் காட்ஜிலாவோட அந்த சீக்வன்ஸ் ரொம்பவே கம்மி. ஸோ ஓப்பனிங்கில் ஒரு 10 நிமிஷம் வருமா, அப்புறம் நடுவில் அப்பப்போ தலையை காமிச்சிட்டு போவோம் வணக்கட்டா மாப்பிள்ளைங்கிற மாரி. அப்புறம் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஜிலா என்ட்ரி கொடுக்கும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா காட்ஜிலாக்கான சீனு. ஸோ காங்க தான் முழுக்க இந்த படம் முழுக்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ஒரு காங் ஃபேனாக இருந்தால் என்ஜாய் பண்ணுவீங்க. காட்ஜிலா ஃபேனாக இருந்தால் கொஞ்சம் வருத்தம் தான் படுவீங்க. பிகாஸ் காட்ஜிலாக்கு அதிகமான ஸ்க்ரீன் டைம் இந்த படத்தில் இல்லை. இதை தாண்டி படத்தில் மொத்தம் 3 விதமான ட்ராக் பார்த்தீங்கன்னா பிரியுது. ஸோ 3 விதமான ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சுற்றி போயின்னு இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காங்கோட ஸ்டோரி போகுது, இன்னொரு பக்கம் ஹியூமன் சைடோட ஒரு ஸ்டோரி போகுது, இன்னொரு பக்கம் நம்ம காட்ஜிலாக்குன்னு ஒரு தனி ஸ்டோரி போகுது. ஸோ இந்த 3 ஸ்டோரியும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்க்குற மாதிரி அந்த கிளைமேக்ஸ் அமையுது. பட் எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து காட்ஜிலா ஸ்டோரி வந்து பெருசாக செட் ஆகலையோன்னு தோணுச்சு. ஸோ காட்ஜிலா வந்து ஒவ்வொரு இடத்துக்காக போய் ஒரு கிரியேச்சர்ஸை பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணுற மாதிரி ஒரு மாஸ்டர்ஸை டிஃபீட் பண்ணுற மாதிரி ஒரு சில சீன்ஸை எடுத்துருக்குறாங்க. பட் அது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட செட் ஆகலை. அந்த சீக்வன்ஸை தூக்குனா கூட படம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து அந்த அந்த சீக்வன்ஸ் வந்து படம் பார்த்ததும் இந்த சீன் எதுக்கு இருந்ததுன்னு சொல்லி ஒரு சில டவுட் இருக்க தான் செஞ்சுது. மேபி உங்களுக்கு அது பிடிக்கலாம். நீங்கள் ஒரு காட்ஜிலா ஃபேனாக இருந்தால் ஓகே சண்டைங்கள் நடக்குதுன்ட்டு யோசிப்பீங்க. பட் அந்த சீக்வன்ஸ்க்கான வேல்யூங்கிறது சுத்தமாக இல்லைன்னு தான் தோணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தோட ஒரு மேஜரான நெகட்டிவ்னு தான் சொல்லுவேன். இதை தாண்டி பெருசாக எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ்ங்கிறது இல்லை. ஸோ முழுக்க எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவ் தான் இந்த படத்தில் அதிகமாக இருக்குது. நெகட்டிவ்ங்கிறது கம்மி தான். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஒரு மாஸ்டர்ஸ் மூவி, அதுவும் தியேட்டரில் பார்க்குற மூவி.
ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. தியேட்டரில் பார்க்கும்போது நானே சில இடங்கள்ல கூஸ் பம்பாக தான் ஆனேன். ஸோ எனக்கு ஓவராலாவே இந்த படம் நல்லாவே பார்த்தீங்கன்னா இருந்ததுன்னு சொல்லலாம். மாஸ்டர்ஸ் மூவிலே இது எனக்கு தெரிஞ்சு பெட்டரான மூவின்னு சொல்லுவேன். ஸோ நீங்க யாராவது இந்த படத்த பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்களோட ரேட்டிங் என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இந்த படத்துக்கு இப்போதைக்கு ரேட்டிங்லாம் கொடுக்க போறதில்ல. ஸோ நான் இந்த ரேட்டிங்கிறத ஸ்டாப் பண்றேன். ஸோ எனக்கு இந்த படம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.